அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நாமெல்லாம் முஸ்லிம்கள். முஸ்லிம்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபிகள் நாயகம் சொன்ன ஹதீஸ் என்ன? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. அருமையான ஒரு ஹதீஸ், அருமையான ஹதீஸ். ஒரு முஸ்லிம் என்றால் மற்றுள்ள முஸ்லிம்களுக்கு, அடுத்த முஸ்லிம்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது. தன்னுடைய நாவாலோ கையாலோ எந்த தீங்கும் செய்யாதவன் தான் உண்மையான முஸ்லீம். எந்த விதத்திலையும் அவர்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. அது உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடாக இருக்கலாம், அல்லது வேறு தெருவாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், அல்லது குடும்பமாக யார் இருந்தாலும் நம்மால் அடுத்தவர்களுக்கு துன்பங்கள் ஏற்படாமல் இருக்குமானால் நாம் உண்மையான முஸ்லிம்கள். நாவாலும் இருக்கக்கூடாது, கைகளாலும் இருக்கக்கூடாது. இப்படி யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம். அந்த ஒரு வழியைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்கள். மக்காவில் இருக்கிறது இஸ்லாத்தில் வந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி எவ்வளவு துன்பங்கள் செய்தார்கள் தெரியுமா? எவ்வளவு கஷ்டங்கள். அடிமேல் அடி, அடிமேல் அடி, அடிமேல் அடி அடித்தார்கள். திருப்பி அடிக்கலையே, திருப்பி அடிக்கல. யாரையும் திருப்பி அடிச்சதாக மக்காவில் இருக்கிற வரைக்கும் சஹாபாக்கள் அடி வாங்கினார்களே தவிர யாரையும் திருப்பி அடிக்கவில்லை. அந்த ஒரு பழக்கத்தை, சகோதரத்துவத்தை முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கியது என்ன? சகோதரத்துவம். தோளோடு தோள் சேர்ந்து நின்று தொழ வேண்டும் என்கக்கூடிய அந்த கோட்பாடை, அந்த ஒரு முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தார்கள். பல நாட்டவர்கள், பல நிறமுள்ளவர்கள், பல குணமுள்ளவர்கள், யாராக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றாக நின்று தொழக்கூடிய ஒரு சிஸ்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். பணக்காரன் ஏழை வித்தியாசம் இல்லை, கருப்பன் வெள்ளை என்கக்கூடிய வித்தியாசம் இல்லை. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கருப்புன்னு சொன்ன அந்த அளவுக்கு கருப்பு நீக்கிறோம். முன்னால நின்னாங்களா இல்லையா? அவங்க தானே முஅத்தின். பாங்கு சொன்னது அவங்க தானே. கட்டக்கரேன்னு இருப்பாங்க. எவ்வளவு அழகான குரல் பாங்கு சொன்னார்கள். முன்னால நின்று தொழுதார்கள். பின்னால் நிற்பது பெரிய பணக்காரனாக இருக்கும், அல்லது பக்கத்தில் இருப்பது பெரிய பணக்காரனா இருக்கும். வித்தியாசம் இல்லை. அந்த அளவுக்கு சகோதரத்துவத்தை உண்டாக்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தன்னுடைய கைகளாலோ தன்னுடைய நாவாலோ யாருக்கும் எந்த விதமான துன்பமும் ஏற்படுத்தாமல் இருப்பவன் தான் உண்மையான முஸ்லிம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் பிலாலுக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தையில கொஞ்சம் வித்தியாசம் வந்துருச்சு. அபூபக்கர் சித்திக் என்ன சொல்லிட்டாங்க? என்ன இருந்தா நீ கருப்பனுடைய சுபாவத்தை காமிச்சிட்டீல அப்படின்னாங்க. இப்படி என்ன இருந்தாலும் நீ இந்த கருப்பனுடைய சுபாவத்தை காமிச்சிட்டீங்க, தன்மையை காமிச்சிட்டியே அப்படின்னாங்க. இது பிலாலுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. பிலால் சங்கடப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் அவங்க சொல்லல, நேரா அபூபக்கர் சித்திக்கு போறாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் இப்படி பிலால ஒன்று பேசிட்டேன், பிலால இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அவரை மன்னிக்க சொல்லுங்க யார் ரசூலுல்லாஹ், அவரை மன்னிக்க சொல்லுங்க. நான் செஞ்சது பெரிய தப்பு, என்னுடைய நாவால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன், மன்னிக்க சொல்லுங்க யார் ரசூலுல்லாஹ், மன்னிக்க சொல்லுங்கள் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்களாம். அப்போ தன்னுடைய நாவால் ஒரு சிறிய ஒரு வார்த்தையும் கூட பேசாமல் யார் தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லிம்கள். சாதாரண நேரத்தில் நம்ம என்னமெல்லாம் பேசுகிறோம், எப்படியெல்லாம் பேசுகிறோம், யாரை பற்றியெல்லாம் பேசுகிறோம், இதெல்லாம். ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் என்னுடைய ஒரு சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ரமலான் 30 நாளும் நம்ம பேசக்கூடாது, மௌனம் பாலிக்க வேண்டும்.
தேவைக்கு மட்டும் எதையாவது பேசலாம், தேவைக்கு மட்டும் ஏதாவது பேசலாம். ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். தனக்கு ஒரு குழந்தை இல்லாத கிட்டத்தட்ட 125 வயசாச்சு, தன்னுடைய மனைவிக்கு 98 வயசாச்சு. ஆனா குழந்தை இல்லையங்கக்கூடிய சங்கடம் ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்துகிட்டே இருந்தது. அப்படி இருக்கிறது அல்லாஹ் தஆலா அடுத்து துஆ கேட்கிறான், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்ததியை தா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தா, மக்கள் பேரை எனக்கும் தா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கொடுக்கிறதாக வாக்கும் கொடுத்துட்டான், கொடுக்கிறதாக வாக்கு சொல்லிட்டான். அப்ப ஜக்கரியா நபி கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு 125 வயசு, என் மனைவிக்கு 98 வயசு, எப்படி அது நடக்கும், சாத்தியமாது என்று கேட்ட பொழுது கால கதாலிக்க, அல்லாஹ் நினைச்சு அதை செய்வான். அல்லாஹ்வுக்கு ஒரு வயசு ஒரு பிரச்சனையே அல்ல. ஈசா நபிக்கு தகப்பன் இல்ல, ஈசா நபிக்கு தகப்பன் இல்ல, மரியமுக்கு கணவன் இல்ல, எப்படி ஈசா நபி பிறந்தார்கள்? அப்ப அதான் அல்லாஹ்வுக்கு அது ஒரு விஷயமே அல்ல. அதனால ஜக்கரியா நபிக்கு குழந்தை பிறக்கும், ஜக்கரியா நபியுடைய மனைவி அவர்கள் பிரசவிப்பார்கள். அதுவும் எப்படி? யஹ்யா என்று பெயர் வைத்து, அவர் ஒரு நபி என்பதாக பெயர் வைத்து, திருமணம் முடிக்க மாட்டார் என்பதையும் சொல்லி கேரண்டியோட கூடி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு குழந்தை யஹ்யா என்கூடிய பேர்ல உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அப்ப ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் அதற்கு அடையாளம் என்ன? என்னுடைய மனைவி கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்பதற்கு என்ன அடையாளம் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னா, 3 நாளைக்கு நீ வாய் பேச மாட்டேன், 3 நாளைக்கு பேச மாட்டேன், வெறும் ஜாடை மட்டும்தான், ஊமை, 3 நாளைக்கு ஊமையா இருப்ப. அப்ப நீ புரிஞ்சுக்கோ, உன்னுடைய மனைவி கர்ப்பம் தரிச்சிட்டா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னார்கள், மன் சக்கத்த சலிம, மன் சக்கத்த சலிம, யார் வாய் மூடி மௌனம் பாலித்தார்களோ அவன் ஈடேற்றம் பெறுவான், அவன் வெற்றி அடைவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான். அதனால தன்னுடைய மனைவி எப்ப வாய மூடுவான்னு கணவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கணவன் எதிர்பார்த்துக்கிறான். அவன் அந்த மனைவி வாய மூடிட்டா கணவனுடைய பிபி எல்லாம் குறைஞ்சிரும், கணவனுடைய பிபி எல்லாம் குறைஞ்சிரும். இப்படி பல குடும்பத்தில் இருக்கத்தான் செய்யுது. அதனால் முடிந்த அளவுக்கு நாம் மௌனம் பாலிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த ரமலான் மாசத்தில் எந்த அளவுக்கு மௌனம் பாலிப்போமோ அந்த அளவுக்கு மௌனம் பாலிக்க வேண்டும். பக்கத்து வீட்டில் சண்டை போடுறதோ அல்லது தன்னுடைய பார்ட்னருக்கு சண்டை போடுறதோ அல்லது வேற எதுவா இருந்தாலும் இந்த ரமலான் மாசத்தில் ஒதுக்கி வைத்து விடுங்கள். அது அப்படி பழக்கத்துக்கு வந்துடும், அது அப்படி பழக்கத்துக்கு வந்துவிடும். அதனால் நான் உண்மையான முஸ்லிமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு ஹதீஸை நீங்க ஃபாலோ பண்ணும். ஒரே ஒரு ஹதீஸ், லட்சக்கணக்கான ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய நபியுடைய ஹதீஸ் லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கிறது. நான் சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த ஒரு ஹதீஸை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் உண்மையான முஸ்லிம். என்ன ஹதீஸ் அது? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் யார் என்று சொன்னால் அடுத்த முஸ்லிமுக்கு எந்த விதமான தொல்லைகளோ தொந்தரவுகளோ நாவாலோ கையாலோ கொடுக்காதவன் தான் உண்மையான முஸ்லிம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லட்டா, பைப்புல தண்ணி பிடிச்சிருக்கிறாங்க, பப்ளிக் பைப்பு, எல்லாருக்கும் 3 குடம், 3 குடம் லைனா குடம் வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் 3 குடம். ஒரு அம்மா 3 குடத்துக்கு பதிலா 4 குடம் தண்ணி பிடிச்சது, 4 குடம் தண்ணி பிடிச்சது. அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா கேட்டது, ஏமா நீ ஒரு முஸ்லீமா இருந்துட்டு நீ இப்படி செய்யலாமான்னு. ஏன் என்ன செஞ்சேன்? எல்லாருக்கும் 3 குடம், நீ 4 குடம் பிடிக்கிறியம்மா. இல்ல 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 நான் 3 குடம். அம்மா நீங்க முஸ்லீம், பொய் சொல்லக்கூடாதுமா, முஸ்லீம் பொய் சொல்ல மாட்டாங்க, நீ பொய் சொல்ற நீ என்று நம்ம சகோதர மதத்தை சார்ந்த ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு நீ பொய் சொல்லக்கூடாது, நீ முஸ்லிம் என்று சொல்லி கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்மை பற்றி மாற்று மதத்தவர்கள் சகோதர மதத்தவர்கள் எந்த அளவுக்கு உயர்வாக நினைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை சிந்திக்கின்ற பொழுது உண்மையாலுமே எனக்கு பெருமிதமா இருக்குது. எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள், இந்து மத சகோதரர்கள் முஸ்லிம்களை பற்றியும் ரசூலுல்லாஹ்வை பற்றியும் உயர்வாக பேசுகிறார்கள், நம்மை விட அழகாக பேசுகிறார்கள். அதனால முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கக்கூடிய ஒரு தன்னடக்கம்,
ஒழுக்கம், அந்த மரியாதை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அதே பிரகாரம் நடப்பதற்கு, அந்த ஹதீஸுடைய அடிப்படையில் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah